தேசபக்தர்கள் அனைவருக்கும் சிவசேனாவின் வணக்கங்கள். கோயம்புத்தூர் என்ற பெயரை கேட்டவுடனே இந்துக்களுக்கெல்லாம் ஒரு சிலிர்ப்பு வரும். ஏனென்றால் பலிதானிகள் நிறைந்த ஊர் கோயம்புத்தூர். வாலிபர்கள் எல்லாம் தன்னுடைய இளமை காலத்தை ஆயுள் தண்டனை கைதியாக சிறையிலே கழித்தவர்கள் நூற்றுக்கணக்கில் இருக்கிறார்கள். தம்பி ராஜ்மோகன் என்று ஒரு தம்பி எனக்கு மிகவும் வேண்டியவர். அவர் 22 வயதிலே கோவையிலே என்னை சந்தித்து சொல்கிறார், எனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கிறார்கள், சிறையிலே இருந்து ஜாமீனிலே வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். என்னுடைய ஈரக்கொலையை பிடுங்கி தூக்கி எறிந்தது போன்று இருந்தது. ராஜ்மோகன் கோவை குண்டுவெடிப்பு, 100க்கும் மேற்பட்டவர்கள் பலியானார்கள். வீரகணேஷ் வீரசிவா தொடங்கி தற்சமயம் வரை நூற்றுக்கணக்கிலே பலிதானமாக இருக்கிறார். இந்துத்துவத்திலே சிறப்பான ஊர் கோயம்புத்தூர். பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் உருவாகி இருக்கிறார். அப்படிப்பட்ட கோயம்புத்தூரிலே 10 தொகுதிகள் இருக்கிறது. 10 தொகுதிகளில் பாரதிய ஜனதாவிற்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி ஒரே ஒரு தொகுதி, அதுவும் வானதி சீனிவாசனுக்காக ஒதுக்கி இருக்கிறார்கள். புண்ணியத்தில் ஏன் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களுக்கு திராணி இல்லை, துணிச்சல் இல்லை? கோயம்புத்தூரிலே எங்களுக்கு இந்தந்த தொகுதியெல்லாம் வேண்டும் என்று துணிச்சலாக கேட்கின்ற அந்த துணிச்சலை எப்படி இழந்தது பாரதிய ஜனதா கட்சி? தனித்து நின்று அண்ணாமலை 12% பாரதிய ஜனதாவிற்கு ஓட்டு வங்கியை ஏற்படுத்தி இருக்கின்றார். 12%. கூட்டணியிலே 18% அண்ணாமலை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட கோவை தொகுதியிலே, கோவை பகுதியிலே 10 தொகுதியில் ஒரு தொகுதி என்பது வெட்கக்கேடாக இருக்கிறது. ஏன் அதிமுகவை கண்டு பாரதிய ஜனதா பயப்பட வேண்டும்? பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியில் இருந்து விலகிவிட்டால் பாரதிய ஜனதாவுக்கு இழப்பு இல்லை. பாரதிய ஜனதாவிற்கு இழப்பதற்கு எதுவுமே இல்லை. ஆனால் அதிமுக படு பாதாளத்திற்கு வீழ்ந்துவிடும் என்று தெரிந்தும் எடப்பாடியார் தன்னுடைய பிடியை விட்டுக் கொடுக்காமல் இருக்கின்றார். ஆனால் கோடு தோப்பு கரணம் என்றால் பாரதிய ஜனதா, தமிழக பாரதிய ஜனதா காதுகளை பிடித்து கொண்டு தோப்பு கரணம் போடுவதற்கு தயாராக இருக்கிறார். என்ன காரணம்? அதிமுக காரர் நயினார் நாகேந்திரன் பாரதிய ஜனதாவின் தலைவராக இருக்கின்ற காரணத்தினாலே அதிமுக சொல்வதை எல்லாம் கேட்க வேண்டிய நிர்பந்தத்தில் நயினார் நாகேந்திரன் இருக்கிறார். ஆகவே இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. தேசபக்தர்களின் நெஞ்சம் கொதிக்கிறது. மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இந்துக்களுக்கு வாய்ப்புள்ள தொகுதியை எல்லாம் கேட்டு பெற வேண்டும். அது ஒன்றுதான் பாரதிய ஜனதாவிற்கு நல்ல பெயரை ஏற்படுத்தும் என்று கூறி விடைபெறுகிறேன். பாரத் மாதா கி ஜெய்.